ஹலோ ஸ்வீட் வெல்கம் டு தி டே ரேட். ஸோ வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சுல, அதுக்கு ரீசன் நீங்கள் தான் லைக்கும் கொடுக்குறதில்ல, வியூஸும் வரதில்ல, சப்ஸ்கிரைபும் பண்ணுறதில்ல. ஸோ ஏதாவது பண்ணிங்கன்னா தான் இனி ரெகுலராக வீடியோ வரும். ஸோ பிளாக்மெயில் பண்ணுறேன்னு நினச்சிக்காதீங்க. ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து இமேஜை நான் வந்து பின்ட்ரெஸ்ட்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கிறேன். நம்ம ஒரே இமேஜை வந்துட்டு ஸ்ப்ளிட் பண்ணி வந்துட்டு க்ராப் பண்ணி யூஸ் பண்ண போகிறோம். ஸோ வந்துட்டு நீங்கள் கப்பலில் எடுத்திங்கன்னா ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து ஒட்டிகிட்டு இருக்க மாதிரி, ஐ மீன் ஹக் பண்ணிகிட்டு இருக்கிறது, ரொம்ப நெருக்கமாக இருக்கிற மாதிரி எடுக்காதீங்க. கொஞ்சம் தள்ளி தள்ளி இந்த மாதிரி எடுத்திங்கன்னா தான் நம்ம வந்து க்ராப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? நீங்கள் வந்துட்டு நான் வந்துட்டு சிங்கிள் சேர்ந்துருக்க பிக்சரே நீங்கள் 2 பிக்சராக நீங்கள் ஆட் பண்ணுறனா கூட பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு ஒரே இமேஜில் எடிட் பண்ணுறது. ஸோ அதுக்காக இதை வந்து நான் என்ஹான்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு சிலருக்கு வந்து என்ஹான்ஸ் ஆகிறது இல்லைன்னு எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ இன்னும் அந்த இஷ்யூ இருக்கான்னு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏபிகே மோடில் இருந்தங்காட்டி அப்படி வருதா, இல்லை ப்ளே ஸ்டோர் வெர்ஷனுக்கும் அந்த மாதிரி வருதான்னு. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் அந்த இமேஜ் வந்து ஃபோட்டோவில் போய் செலக்ட் பண்ணிவிட்டு க்ராப் போயிட்டு கரெக்டாக ஒருத்தவங்க இமேஜ் மட்டும் வர மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து லைட்டாக அந்த ஏஸ்தட்டிக் ஃபீல்க்காக நான் வந்துட்டு இதில் பாருங்கள், உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷுன்னு இருக்கும்னு நினைக்கிறேன். ஃப்ரெஷ் டுவோ இந்த கீழே பாருங்கள் 05. ஸோ அதில் பிங்க் லைட்டாக மட்டும் வச்சுட்டு இதை வந்து சேவ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நல்லா பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இன்னும் குறைக்கிறனா குறைச்சிக்கோங்க. ரொம்ப டார்க்காக வேணால் நீங்கள் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ரொம்ப நேச்சுரல் எஃபெக்ட் வேணாம். ஓகேவா? இப்போ வந்துட்டு சேவ் பண்ணிவிட்டு பேக் வந்துட்டு சேம் க்ராப்புக்கு வந்துடுங்க. க்ராப்புக்கு வந்துட்டு இப்போ அந்த பாக்ஸ் அப்படியே வந்துட்டு நெக்ஸ்ட்டு கேரக்டர் மேலே நீங்கள் இந்த மாதிரி கொண்டு போய் வச்சுட்டு எக்ஸ்போர்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து 2 இமேஜ் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வீடியோவில் போய்ட்டு ஆட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இதில் வந்துட்டு ஒரு இமேஜும் கொடுத்துருப்பேன் ஷேடோ எஃபெக்ட்டுக்காக. கீழே மெட்டீரியல் லிங்க்னு இருக்கும், போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம அந்த இமேஜ் ஃபுல் இமேஜ் வந்து பேக்ரவுண்ட் இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக செட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்துட்டு ஒப்பாசிட்டி போய்ட்டு ஒப்பாசிட்டி வேல்யூ வந்து குறைச்சிக்கோங்க. பேக்ரவுண்ட் வந்து பிளாக் கலரில் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பிளாக் ஷேட்லாம் வரும். ஓகேவா? ஸோ மை மியூசிக் போய்ட்டு நான் வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ ஃப்ரம் வீடியோ கொடுத்துட்டேன். நான் வந்து சாங் வந்து வீடியோலேருந்து டேரெக்டாக எடுத்துக்க போகிறேன். நீங்கள் மை மியூசிக் போய்ட்டு அதிலேருந்து கூட நீங்கள் உங்கள் மொபைலில் இருக்க சாங்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் இமேஜ் வந்துட்டு ஆடியோ எவ்வளோ தூரத்துக்கு இருக்கோ அவ்வளோ தூரத்துக்கு இமேஜ் வந்துட்டு நீங்கள் ட்ராக் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாம் கரெக்டாக இருக்கா நீங்கள் வந்து ப்ளே பண்ணிக்கோங்க. ஆடியோவில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் நீங்கள் இந்த டைமில் பண்ணிக்கலாம். ஸோ பிப்பில் போய்ட்டு இப்போ நம்ம 2 இமேஜஸ் சேவ் பண்ணி எடுத்தோம்ல, எக்ஸ்போர்ட் பண்ணி எடுத்தோம்ல, அந்த 2 இமேஜையும் நம்ம வந்துட்டு இங்கே வந்து வச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோக்கான இன்ஸ்போ பார்த்திங்கன்னா எனக்கு நேம் மறந்துருச்சு, ஏதோ பிளாக் க்ரியேஷன் என்னமோ சம்திங் வரும். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தேங்க்யூ இன்ஸ்போ கொடுத்ததுக்காக. இப்போ பாருங்கள், நான் வந்து மாஸ்கில் போய்ட்டு லைட்டாக அந்த கர்வ் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ பாருங்கள், நான் மறுபடியும் காட்டுறேன். ஸோ இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. மாஸ்கில் போய்ட்டு 3rd ஆப்ஷன். ஸோ இந்த ஏரோ ஃபுல்லாக வச்சுட்டு இந்த சைடில் கர்வ் இருக்குது பாருங்கள், லைட்டாக மட்டும் கர்வ் வைங்க, ரொம்ப வேணாம். ஓகேவா? ஸோ அதே வந்துட்டு இந்த மாதிரி க்ராஸாக கொண்டு போயிட்டு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்துட்டு இந்த கேரக்டர் பார்த்திங்கன்னா மேல் கேரக்டர் வந்து கீழே பார்த்த மாதிரி இருக்கிறதுனால நான் வந்து இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலான் இருக்கேன். ஸோ அப்போ பாருங்கள், ஸோ அந்த இமேஜ் வந்துட்டு லைட்டாக மூவ் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஷன் இருக்குல்ல, உங்களுக்கு வந்து அந்த மிரர் ஆப்ஷன், அதை வந்துட்டு நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த இமேஜ்லேயும் அதே மாதிரி மிரர் ஆப்ஷன், அப்போ தான் 2 பேரும் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ கொஞ்சம் எனக்கு ஓகேவாக இருந்தது, அதனால் இதை வந்துட்டு நான் செலக்ட் பண்ணிட்டேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இதை வந்துட்டு வீடியோ அண்ட் வரல 2ஐயும் கொடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் நான் வந்து வீடியோ எடுக்கிற இன்ஸ்போ எடுக்கிற நேம்ஸ் எல்லாம் இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் அதில் இருக்கிற அந்த மாதிரி நேம்ஸ் எல்லாம் இந்த மாதிரி சொல்லட்டுமான்னு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அவங்களுக்கும் க்ரெடிட்ஸ் கொடுத்த மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், இந்த இமேஜில் நான் சொன்னது பிளெண்டு போயிட்டு நீங்கள் வந்து இதில் வந்து மல்டிப்ளை கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு அந்த ஷேடோ மட்டும் கிடச்சிரும். இதை வந்து கரெக்டாக அந்த இமேஜோட கார்னரில் வர மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ நல்லா கொஞ்சம் ஜூம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கார்னரில் செட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேடோ எஃபெக்ட் வந்துடும். இதை வீடியோ அண்ட் வரல கொடுத்துட்டு அந்த இமேஜை வந்து மறுபடியும் காப்பி பண்ணிக்கோங்க. அந்த ஷேடோ நம்ம இப்போ எடுத்தோம்ல, அதை காப்பி பண்ணிவிட்டு மேலே இருக்க இமேஜுக்கும் கொண்டு போயிட்டு கரெக்டாக இதே மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணி வச்சுக்கோங்க.
ஓகேவா? ஸோ இதில் அவ்வளோதான். இதுக்கு மேலே இதில் எடிட் பண்ணுறதுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை. இதுக்கப்புறம் டெக்ஸ்ட்டை தான் நம்ம எடிட் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்துட்டு பாருங்கள், நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்துச்சுன்னா நீங்கள் ஸ்டார்டிங்கில் போய்ட்டு ஃபஸ்ட்லேருந்து இந்த மாதிரி நல்லா இழுத்து விடணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த ஸ்டார்டிங்லேருந்தே எல்லா இமேஜஸும் பர்ஃபெக்டாக வரும். இல்லைனா இதுக்கு முன்னாடி வந்துச்சு பாருங்கள், ஒரு இமேஜ் மட்டும் இருக்க மாதிரி அந்த மாதிரி வந்துடும். ஓகேவா? இப்போ டெக்ஸ்ட்டுக்கு போயிட்டு நான் ஃபர்ஸ்ட் வந்து ஈமோஜி வந்துட்டு டைப் பண்ணிக்கிறேன். 2 ஈமோஜி. உங்களுக்கு எந்த ஈமோஜி வேணுமோ அந்த ஈமோஜி டைப் பண்ணிக்கோங்க. ஸோ டைப் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா பெருசுப்படுத்திக்கலாம். பெருசுப்படுத்திட்டு இதையும் இந்த மாதிரி க்ராஸாக கொண்டு போய் வச்சுக்கோங்க. க்ராஸாக வச்சுட்டு எடிட்டில் போயிட்டு இதில் ஒப்பாசிட்டி இருக்கும் பாருங்கள், ஒப்பாசிட்டி வந்து குறைச்சிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்துட்டு ஒப்பாசிட்டி கம்மியாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வேல்யூ குறைச்சிட்டு வீடியோ என்வரில் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இதை வந்துட்டு உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ கரெக்டாக வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம வந்து டெக்ஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம வந்து இமோஜி எடிட் பண்ண தேவையில்லை, அதனால் ஃபர்ஸ்ட்டே பண்ணிக்கலாம். இப்போ வந்து டெக்ஸ்ட்டை வந்துட்டு டைப் பண்ணிவிட்டு ஸோ உங்களுக்கு இந்த ஃபாண்ட்டையும் நான் வந்துட்டு மெட்டீரியல் லிங்க்கில் கொடுத்துறேன். பல வீடியோவில் நான் கொடுத்துருப்பேன், இருந்தாலும் கொடுத்துட்றேன். ஒப்பாசிட்டி ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி இந்த இமோஜியில் ரெடியூஸ் பண்ணங்காட்டி இதுலேயும் கம்மியாக தான் இருக்கும். ஸோ இந்த ஃபாண்ட்டை தான் நான் யூஸ் பண்ணியிருப்பேன். ஷேடோ வந்துட்டு நான் வச்சுருக்கேன். கீழே வேல்யூ பாருங்கள். ஸோ அதனோட வேல்யூவையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். வீடியோ என்வரில் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அனிமேஷன் பாருங்கள். இதில் வந்து சிங்கிள் லெட்டரில் இருக்குல்ல, சிங்கிள் லெட்டரில் 3rd ஒன் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். மேலே வந்து அனிமேஷன் டைமிங் வந்து ஃபுல்லாக வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம பீட் மார்க் வந்து ஆட் பண்ண போகிறோம். பீட் மார்க் வந்துட்டு ஸ்ப்ளிட் பண்ணுறக்கு ஈஸியாக இருக்கிறக்காக தான். நீங்கள் அப்படியே ப்ளே பண்ணி 1 by 1 பண்ணுறனாலும் பண்ணிக்கோங்க. ஆடியோக்கு போய்ட்டு நான் பீட் செலக்ட் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு பீட் மார்க் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆல்ரெடி ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருப்பேன், வேணுங்கிறவங்க போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நான் வந்து கரெக்டாக நல்லா 2 லிரிக் 3 லிரிக் அந்த மாதிரி வர மாதிரி வச்சுக்கோங்க. லிரிக்ஸ் வந்து பெருசாக வர மாதிரி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவுக்கு அந்த மாதிரி தான் வேணும், சிங்கிள் லிரிக்கெல்லாம் தேவையில்லை. ஸோ இப்போ வந்துட்டு பீட் மார்க் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு டெக்ஸ்ட்டில் போய்ட்டு இந்த டெக்ஸ்ட்டை வந்து லிரிக்ஸ் எல்லாம் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். கீழே பீட் மார்க் தெரியுதா? ஸோ ஈமோஜியை விட்டுருங்க, ஈமோஜியை நம்ம தொடவே தேவையில்லை. ஸோ இந்த இடத்துல நீங்கள் டெக்ஸ்ட்டில் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணுவோம் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ளிட் பண்ணதுக்கப்புறம் நம்மளால் பண்ண முடியாது. பண்ணலாம், பட் 1 by 1 எல்லாத்துக்கும் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்ப டைம் எடுக்கும், டென்ஷன் ஆயிரும். நம்ம எடிட் பண்ணுறதே வேணான்னு விட்டுட்டு போயிடும். ஏன்னா இந்த மாதிரி தான் நிறையா டைம் நடந்திருக்கு அதுக்காக. ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நான் டெக்ஸ்ட் லிரிக்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ பிப்பில் வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணி கடைசியில் எண்டில் முடிகிறப்போ எப்போவுமே மெயின் வீடியோ ஒரு இமேஜை விட அது பிப்பில் இருக்கிறது எல்லாமே லைட்டாக ஒரு 0.1 செகண்ட் 0.2 செகண்ட் அதிகமாக இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. இல்லைனா அது டக்குன்னு முடிஞ்சிற மாதிரி இருக்கும் மெயின் வீடியோக்கு முன்னாடியே. ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு உங்களுக்கு வந்து நான் வந்து லிரிக்ஸ் சேஞ்ச் பண்ணல, ஸ்ப்ளிட் மட்டும் தான் பண்ணேன். இப்போ வந்துட்டு நான் லிரிக்ஸை வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சாரி, மாற்றி சொல்லிட்டேன்னா. ஸோ இப்போ வந்துட்டு லிரிக்ஸை வந்துட்டு ஃபுல்லாக மாற்றிட்டு இதுக்கப்புறம் வந்துட்டு நான் வந்து எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ வீடியோ வந்துட்டு ஆல்ரெடி நிறையா பார்த்தவங்களுக்கு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ரொம்ப சிம்பிளான எஃபெக்ட் தான். ஸோ அதை நான் சொல்லிடுறேன். இப்போ எஃபெக்ட்டுக்கு போய்க்கோங்க. இதில் வந்து வைப்ரேட்டில் வந்துட்டு ஃப்ளாஷ் இருக்குது பாருங்கள். ஸோ உங்களுக்கு இந்த எஃபெக்ட் பிடிச்சிருந்தா யூஸ் பண்ணுங்கள். இது வந்து ரொம்ப இதாக இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதில் வாங்க. நம்ம எப்பவும் போல் வந்து பிரைட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள், ஒயிட்டு இல்லைனா பிரைட்டு. ஸோ பிரைட் முடிஞ்ச அளவுக்கு யூஸ் பண்ண கொஞ்சம் சிம்பிளாக நீட்டாக இருக்கும். இன்டர்வல் வந்து குறைச்சிக்கோங்க. ஸ்ட்ரென்த் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த பிரைட்னஸ் வேணும்னு நினைக்கிறீங்களோ ஸ்ட்ரென்த்து, ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அதை வீடியோ என்வரில் கொடுத்துக்கோங்க. ஸோ இதில் அவ்வளோதான், பெருசாக வேறு எதுவுமே இல்லை. ரொம்ப ஈஸியான எடிட்டிங் தான். நான் வந்துட்டு ரொம்ப லைட்டாக இருக்காங்காட்டி ஸ்ட்ரென்த்தை வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். எடிட் போயிட்டு நீங்கள் வந்து லைட்டாக உங்களுக்கு வேணுங்கிற லெவலில் நீங்கள் வந்து லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்ததுனாலும் கேளுங்க.
முடிஞ்ச அளவுக்கு வீடியோக்கு லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைபு அந்த மாதிரி ஏதாவது கொடுத்தீங்கன்னா தான் கொஞ்சமாச்சு எனக்கும் போடுறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக வரும். அதனால தான் நானும் சொல்கிறேன். ஸோ அவ்வளோதான் கைஸ். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. அதே மாதிரி மெட்டீரியல் லிங்க் வந்து கீழே மெட்டீரியல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். தனியாக டெலகிராமில் நான் லிங்க் வந்து கொடுக்கறது இல்லை. ஸோ அது லிங்க் கொடுத்தாலும் நீங்கள் வந்து தனித்தனியாக அப்லோட் பண்ண சொல்கிறீங்க, அந்த மாதிரி பண்ணுறதில்ல. ஸோ அவ்வளோதான் கைஸ். அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.